அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை காலை த சிந்தசிஸ் ஆஃப் யோகா என்ற ஸ்ரீ அரவிந்தரின் ஆங்கில முறை தமிழ் வழி பயில்தலை தொடர்கிறோம். இப்பொழுது நாம் 313வது பக்கத்துக்குள் நுழைந்திருக்கிறோம் என்று நம்புகிறேன். அந்த பக்கத்தில் ஒரு பத்தியில் இடையில் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுல ஃபர்ஸ்ட் காஸ் ஆஃப் பியூரிஃபைடு அண்டர்ஸ்டாண்டிங் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் இதுல டிசையர் மற்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் காஸ் ஆஃப் இம்பியூரிட்டி இன் தி அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் தி இன்டர்மிஷன்ஸ் ஆஃப் டிசையர் இன் த திங்கிங் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டிசையர் இட் செல்ஃப் இஸ் அன் இம்பியூரிட்டி ஆஃப் த வில் involved in the vital and emotional parts of our being. இதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒரு நிலை இப்ப நம்ம படிச்சுட்டு போறது ஒரு நிலை. எல்லாத்தையும் இப்ப இன்னைக்கு முடிஞ்சா சுருக்கத்தை பார்ப்போம், இல்லாட்டி நாளைக்காவது பார்ப்போம். The tranquilization of mastery of these members is a first condition for the immunity of the understanding from error, ignorance and perversion. இதெல்லாம் போன தடவை நம்ம நிறுத்தணும். The first, the tranquilization of these members, the mastery of these members. அப்ப tranquilization அப்படிங்கிறது அமைதிப்படுத்துதல். அன்னைக்கு கூட நான் சொன்னேன், யாரும் எல்லாம் மதம் பிடிச்சா டிராங்குலைசரை கன் மாதிரி வச்சு ஸ்டார்ட் பண்ணி அதை அமர்த்தினக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாஸ்டரினா ஆளும் தன்மை. இதை ஃபுட் நோட்டா என்ன இருக்குன்னா, அந்த 4 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா சமா கமா அப்படின்னு சொல்றாங்க. அது சமா அப்படிங்கும் போது அது டிராங்குலைசேஷன், சமம் அப்படியே டிராங்குலைசேஷன். கமானா ஆளும் தன்மை அப்படிங்கிறது. ஸோ அந்த எழுத்து தெரிஞ்சுதான். இப்ப நான் போட்ட போது யாராவது ஆமா இல்லைன்னு சொல்லலாம். அந்த சமாதமாங்கிற எழுத்து வந்துதான் என்னோட ஸ்கிரீன்ல மாறுச்சு. அது உங்க கண்ணுக்கும் வந்துச்சான்னு கேட்கலாம். யாராவது எஸ்ஆர்னு சொல்லலாம். கேக்குதா நான் பேசுறது? இல்ல, இப்ப நம்ம மெட்டீரியல் இருக்கா? மெட்டீரியல் வருதா? சொல்லுங்க. இப்பதான் வந்திருக்கு. முதல்ல இருக்கு. சரி, அடுத்தது இப்ப இது தெரியுதான்னு சொல்லுங்க. சமாதமாங்கிறது வருதா? தெரியுது. ஒரு உங்களுக்கு தான் அது வரலான்னு நினைக்கிறேன். பிரியாமாவும் தெரியல. வசந்தா அம்மாவும் தனசேனையும் அம்மா சொன்னாங்க. ஓகே, நான் பழையபடி அந்த ஸ்கிரீனுக்கு போறேன். The tranquilization and mastery of these members is the first condition for the immunity of the understanding from error, from ignorance, from perversion. இப்போ இதை என்னென்ன மெம்பர்ஸ் யாராவது சொல்ல முடியுமா? வாட் ஆர் த மெம்பர்ஸ்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். எந்த மெம்பர்ஸ்னா இப்ப ஏதோ ஒரு சொல்றாங்க. யாராவது பதில் சொல்லுங்க. சொல்லுங்க வசந்தம்மா. சார், மேல அவர் டிசைர்ஸ் செட் டவுன் பண்ணணும். நம்ம வில் டு நோ, வில் டு லவ் எல்லாத்தையும், இமோஷன்ஸ், வைட்டல் எல்லாத்தையுமே படிப்படியா முன்னேற்ற சொன்னாரு. அது ரைட்டு. ஆனா வில் டு நோ, வில் டு லவ் எல்லாம் மெம்பர்ஸ் சொல்ல முடியுமா? நம்ம கேட்கறதா மெம்பர்ஸ். மாஸ்டரி ஆஃப் தீஸ் மெம்பர்ஸ், ட்ராங்குலைசேஷன் ஆஃப் தீஸ் மெம்பர்ஸ், ஹார்ட், இமோஷன்ஸ், வைட்டல். வைட்டல் அந்த மாதிரி. அதாவது மைண்ட் யூஸ்வலா 3 தான். பிசிக்கல், வைட்டல், மென்டல், அந்த 3 தான். அதை அடக்குனாதான் இது எல்லாமே அடங்கும். அதுதான் அங்க இருக்கிற. ஸோ the tranquilization of and mastery of these members is the first condition for the immunity of the understanding from error, from ignorance, from perversion. 3 இப்ப நமக்கு வரக்கூடிய இது இப்ப ஒரு நிமிஷம் முன்னாடி அம்மா பிரியாமா சொல்றாங்க, எனக்கு ஸ்கிரீன்ல தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அது எரர் வருது, டெக்னிக்கல் எரர். அப்போ அவங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ல தெரியல. அதே மாதிரி நமக்கும் புரிதல் சிலது புரியாம போயிடும், தப்பா புரிஞ்சுக்கும். இது அப்படி சொல்லுவோம். இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்ப சயின்ஸ்லயே அதை பார்க்க போறோம். நம்ம தெளிவா இருக்கிற முடிவு எது உலகம் சூரியனை சுத்திச்சுனாங்களா இல்ல சூரியன் உலகம் சுத்திச்சுனாங்களா? ஆரம்ப கட்டத்துல யாராவது நான் கேள்வி கேட்டா டக்குன்னு பதில் சொன்னீங்கன்னா நல்லா போகும். முதல்ல சொல்லுங்க வசந்தம்மா.
they thought எர்த் வந்து ஸ்டேஷனரியா இருக்கு, சன் இஸ் கம்மிங் அரவுண்ட்னு. அப்ப அது ஒரு எரர் தானே. அது ஜியோசென்ட்ரிக் தியரியா இருந்தது. ஆமா. அப்ப அதுதான் வந்துட்டு எரரா இருந்திருக்கு. அப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் தப்பா போச்சு. அப்புறம் அதை சரி பண்ணாங்க. ஒண்ணு. தேங்க்யூ வசந்தாம்மா. அப்புறம் அறியாமை. இது நமக்கு வந்து என்னன்னு தெரியாம இருக்கனால நிறைய இக்னரன்ஸ். இப்போ லால வந்து எப்பவுமே ஒரு ப்ராவர்ப் மாதிரி சொல்லுவாங்க. இக்னரன்ஸ் இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி இங்க பார்க்கிங் பண்ணக்கூடாது, அதாவது பார்க்கிங் எழுதிருக்காங்க தெரியலன்னு சொன்னோம்னா ஒத்துக்க மாட்டாங்க. சப்போஸ் இங்கிலீஷ்லயோ இதுல நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்லயோ இல்ல வேற ஏதாவது மொழியில எழுதி நீங்க அங்க வண்டியை நிறுத்தினா கண்டிப்பா போலீஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இங்க எழுதியிருக்கிறது படிக்க முடியல, எனக்கு படிக்க தெரியாது, இல்ல எனக்கு சட்டம் தெரியாது, இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது எனக்கு தெரியாது, கொலை பண்ணா ஜெயில போட்டுருவாங்களா எனக்கு தெரியாது, தெரியாம நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது யாரும். ஏன்னா ignorance of law is not an excuse தெள்ள தெளிவா ஒரு மேக்சிமம் ஏதோ ஒரு இது இருக்கு. அந்த கருத்துப்படி பார்த்தா இல்லாட்டி அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் எனக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்லி தப்பிச்சிருவாங்க. அத்தனை பேரும் அந்த ஒரே ஒரு வார்த்தையிலும் தப்பிச்சிருவாங்க. இது வந்து சட்டப்படி. அதே மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எல்லாம் வந்து ஒரு அறியாமை வந்து நம்ம தவறாக நினைத்துக் கொள்ள வரும். நான் அதை அடிக்கடி சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டு வந்து எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கும் போது நம்ம போய் ஷாக் அடிச்சவங்கள எப்பவும் போல ஏதாவது பிடிச்சிச்சுன்னா தப்பிக்கிற மாதிரி அவங்க பிடிச்சி இழுத்தோம்னா கண்டிப்பா என்ன ஆகும், நமக்கு அந்த ஷாக் ஆகும், 2 பேரோட உயிரும் போகக்கூடிய தன்மை இருக்கலாம். ஏன்னா மூழ்கிறவங்களை வந்து நம்ம போய் பிடிச்சோம்னா அவங்க நம்மளை பிடிச்சி நம்மளையும் மேல வர விடாம கீழே தள்ளப்படுது. அப்ப முதலுதவியில என்ன சொல்லுவாங்க, உங்க முடியை பிடிச்சி தூக்குங்க, உங்களை இறுக்கி பிடிச்சோன்னா பலார்னு கை ஃப்ரீயா இருந்ததுன்னா அடிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இல்லாம இருந்து நம்ம காப்பாற்ற போனோம்னா அந்த அறியாமல காப்பாற்றப்படுபவரின் உயிரும் காப்பாற்ற போகிறவரின் உயிரும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால அறியாமை என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுல இருந்து மீளணும். அப்புறம் இருக்கவே இருக்கு மனிதர்களுக்கே உரிய பர்வர்ஷன், அதாவது வக்ரம். அது வக்ரம் சொன்னா கோணலாக நினைக்கக்கூடிய தன்மை. இப்படி இருக்கவங்க இப்படி போயிடும். அது சரியா நினைக்கும், இப்படிதான் நீ சொன்னியா அப்படின்னு அது பல ஆர்கியூமெண்ட்ஸ்ல வந்து இப்படி ஒன்றும் இல்லை. திருக்குறள்ல காமத்து பல ஒரு அழகான ஒரு குறள் வரும். அது என்னன்னா, இப்பெல்லாம் நம்ம வந்து விக்கல் எடுத்தா வந்துட்டு யாரோ நம்மளை நினைக்கிறாங்கன்னு சொல்லுவோம் இந்த காலகட்டத்துல. குறையர்னா யாராவது திட்டுறாங்கன்னு சொல்றது இந்த காலகட்டம். அந்த திருவள்ளுவர் காலத்துல என்னன்னா, தும்மல் வந்தா யாரோ நினைக்கிறாங்கன்னு. அப்ப வந்து அப்போ ஒரு காதலன் வந்து தும்முறாரு. தும்ப பொண்ணுன்னு என்ன விட்டுட்டு ஒன்னையா இருப்பா நினைச்சாங்கன்னு சொல்ற மாதிரி அந்த காதலி வந்து கோவிச்சுக்காங்க. அப்படின்னா இது என்னன்னா பிரச்சனையா போச்சுன்னு சொல்லு அவங்க என்ன பண்ணாங்க, தும்மலை அடக்க பார்த்தான். அடக்க பார்த்தனோடனே அடக்க பார்த்தோம்னா வந்துட்டு என்னடா அது நம்ம உண்மையில உன்னை யாரோ நினைக்கிறேன், அதை மறைக்கிறதுக்காக தான் நீ இது பண்ணீங்களா அப்படின்னு. இது வந்து ஒரு நிமிஷம் இங்க காட்டுறேன். இன்னொரு குரல் வந்து வழுத்தினாள் தும்மினேன் ஆக அழிந்தழுதாள் யாருள்ளி தும்மினீர் என்று. இது எப்படின்னா, நான் தும்மும்போது 100 ஆண்டு இப்ப சொல்லுவாங்க லாங் லீவ் 100 years எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதை விட்டுட்டு அதை விட்டு எவர் நினைத்ததுனாலே நீ தும்மினீர் என்று கேட்டு அழுதாள். அழுதாள்ங்கிறது இள்ளு வரணும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஒரு வேடிக்கை, அதாவது வந்து பர்வர்ஷன் மாதிரி சொல்லணும். ஒரு விதத்துல பொசசிவ்னஸ்ல வரக்கூடிய ஒரு இது காட்டுறேன் இன்னொரு நிமிஷம். அதாவது ஒரு நாள் வந்து காதலோடு யாம் மூடி இருந்தவன் அவரும் அவ்வேளையில் யாம் தம்மை நீடு வாழ்க என்று வாழ்த்துறை சொல்லுவோம் என்று நினைத்து தும்பினார். இப்ப வேணும்னு தும்மலே வரல, எங்காவது சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லி போடுவோம். இது பூ வச்சா கூட நீ யாரோ தலையில வைக்கிறதுக்காக என் தலையில வச்சேன்னு சொல்லி இதெல்லாம் அது வந்து தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறது. எல்லாத்தையோட ஒன்னே தானங்க யாரையெல்லாம் உடனே என்ன பிரியமா இருக்கேன்னு சொல்றது. இந்த மாதிரி நிறைய இப்ப நினைச்சா உன்னை நினைச்சிட்டு அப்ப என்ன மறந்தா தானே நினைக்க முடியும்னு சண்டை போட்டாலும் இந்த மாதிரி வரும். இது நம்ம இப்ப பார்த்த குறள் பாருங்க.
தும்மச் செருப்பு அழுதாள் நுமருள்ளல் எம்மை மறைத்தீரோ, இதைதான் நான் சொல்ல வந்தேன். அவள் பிணங்குவாள் என்று பயந்து நான் எழுந்த தும்மலையும் அடக்கினேனாக, உம்மவர் நினைத்ததை எமக்கு தெரியாதபடி மறைத்தீரோ என்று அவள் அழுதாள். இந்த மாதிரி நினைக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வகையில இந்த பெர்வர்ஷன் மாதிரி. பெர்வர்ஷன் அப்கோர்ஸ் இது வந்து ஒரு இந்த எழுத்தெல்லாம் வரல எவ்வளவு நேரம். ஓகே, இவ்வளவு நேரம் எது ஸ்கிரீன்ல தெரிஞ்சது? குரல் தானே தெரிஞ்சது. ஓகே, அதுல பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே தெரியுற மாதிரி காட்டிடுச்சு. ஓகே, சோ இது வந்து நான் சின்ன விஷயங்கள், சில வக்கரங்கள் பொதுப்படையா பேச முடியாது. புரிதல்ல வந்து அப்படிப்பட்ட வக்கரங்கள் எல்லாம் இருக்கு. அதனால வந்துட்டு வக்கரங்கள்னாலே பொதுவையில பேச முடியாத வக்கரங்கள் ஏராளமா இருக்கும். இது வந்து ரொம்ப, அதாவது ஒரு ஒயிட் லைஸ் மாதிரி கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள். அதனால 3 குறைகள் நமக்கு இருக்கு. ஒன்று எரர், இன்னொன்னு இக்னரன்ஸ், மூணாவது பெர்வர்ஷன். எரர் வந்து தவறு, இக்னரன்ஸ் அறியாமை, பெர்வர்ஷன் வக்ரம். இப்போ இன்னொன்னு இங்கிலீஷ்ல மிஸ்டேக் எரர்னு சொல்லுவாங்க, தமிழ்ல தவறு தப்புன்னு சொல்லுவாங்க. தெரியாம பண்ணாதான் தவறு, தெரிஞ்சு பண்ணா தப்பு. தெரிஞ்சு பண்றதுங்கிறது ஒரு விதத்துல பெர்வர்ஷன். அதாவது தவறு செய்தவன் திருந்தி ஆகணும், தப்பு செய்தவன் வருந்தி ஆகணுங்கிற வரிகள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். So the tranquilization and mastery of these numbers is a first condition for the immunity of the understanding. அப்ப புரிதலை வந்து அந்த மாதிரி குறைகள், இம்யூனிட்டி நான் கேட்டேன், அது வந்து இந்த தவறு என்பது ஒரு நோய், அறியாமை என்பது ஒரு நோய், வக்ரம் என்பது, கோணல் புத்தி என்பது ஒரு வகை நோய். இந்த நோய்களிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் முதல் கண்டிஷன் என்னன்னா, நாம் அமைதியாக இருக்க வேண்டும். இந்த அந்த உறுப்பினர்களை அமைதிப்படுத்த வேண்டும். உறுப்புகள்ல அந்த உடல், உயிர், உள்ளம் மூன்றையும். அதுதான் முதல் நிபந்தனை அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு பக்கம். அடுத்தது 2வது சென்டென்ஸ் போவோம். அடுத்த சென்டென்ஸ் இதோட அந்த பேராகிராஃப் முடியுது. This purification spells an entire equality of the nervous being and the heart. Equality, therefore, even as it was the first word of the path of birth, so also is the first word of the path of knowledge. But this purification spells an entire equality of the nervous being and the heart. அப்போ வந்து இப்ப நர்வஸ் பீயிங் அந்த ஹார்ட்னு வரும்போது கிட்டத்தட்ட கர்ம யோகா வந்துடும். அதுல கொஞ்சம் இமோஷன்ஸ் கலந்த மாதிரி இருக்கும். அந்த வந்து திஸ் இஸ் அந்த இந்த இடத்துல மெயினா அந்த எமோஷன்ஸ் மெயின் இது. அப்ப ஸ்பெல்ஸ் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஸ்பெல்லிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்துருப்போம் பொதுவா. ஆனா இந்த இடத்துல ஸ்பெல்ஸ்னா கட்டாயப்படுத்துது அப்படின்னு அர்த்தம். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு வசியம் பண்ணிட்டாங்க, ஒரு மந்திரம் போட்டுட்டாங்கிற மாதிரி பொருள் எல்லாம் வரும். அதாவது வந்து அது போட்டா அதுக்கு அடங்கி ஆகணும் நம்ம, அந்த மாதிரி ஒரு விஷயம். ஓகே, அப்ப நான் வந்து அந்த ஸ்பெல்ஸ் அப்படிங்கும்போது உறுதிப்படுத்துதல், கட்டாயப்படுத்துதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறை இருக்கு. அதை காட்டுறேன். ஸ்பெல்ங்கிறதுல இந்த சிக்னிஃபைங்கிற அர்த்தத்துல வருது. அந்த பொருள் வந்து அன்வைஸ் ஸ்பெல் ஃபினான்சியல் ஒரு சிக்னிஃபைன் அர்த்தம். மேக் கிளியர், ஸ்பெல் அவுட் வராது. ஸ்பெல் அவுட் அங்க வராது. இதுதான் பிவிச் த ஸ்டேட் ஆர் ட்ரான்ஸ்னா ஒரு வசியம் பண்ண மாதிரி இருக்கு. அப்ப அது மேல ஒரு தாக்கம் மாதிரி, ஒரு ஏவல் மாதிரி இருக்கலாம். யூஷுவல் ஸ்பெல்லிங் இங்க கிடையாது. ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணோம்? அப்ப this purification spells an entire equality of nervous being and the heart. மேஜிக் ஸ்பெல், எக்ஸாக்ட்லி. அது வந்து வசியம் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். மந்திரம்
நம்ம தமிழ்ல சொல்ல என்னடா மந்திரி சுத்த மாதிரியே சுத்துற அப்படிம்பாங்க, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணானா, இல்ல அவன் யூஸ்வலா கத்திட்டு இருக்கணும் ரொம்ப அமைதியா சரிங்க சரிங்க சொல்லலாம், ஏய் வெறும் மந்திரி சுத்த மாதிரி சுத்துறானா, ரொம்ப அமைதியா இருக்கும் திடீர்னு கத்தி விட்டுட்டு இருந்தாலும் அப்பவும் சொல்லுவோம் என்ன மந்திரிச்ச மாதிரியே இருக்கு மந்திரி சுத்த மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் அந்த ஸ்பெல். பட் இந்த இடத்துல என்னன்னா this purification positive, this purification spells an entire equality of the nervous being, entire equality of the heart. அப்ப அந்த நரம்புகள் சம்பந்தப்பட்ட அந்த ஜீவனையும் இந்த உயிர் தாங்கி இருக்கக்கூட உணர்ச்சிகள் மிக்க இந்த இதயத்தையும் ஒரு நல்ல ஒரு தூய்மை வந்து முழுமையான சமத்தாவை கொடுக்கும். திஸ் பியூரிஃபிகேஷன் ஸ்பெல்ஸ் அந்த தூய்மையோட என்ன வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும். எப்படி முனிவர்கள் சாபம் கொண்டது நெகட்டிவா அது மாதிரி வரம் கொடுத்த மாதிரின்னு வச்சுக்கலாம். But this purification spells an entire equality of the nervous being and the heart. Up equality, therefore, even as it was the first word of the path of works, so also is the first word of the path of knowledge. Path of works நம்ம படிச்சுட்டோம், இதை பத்தி ரொம்ப ஈக்குவாலிட்டின்னு தலைப்புல படிச்சிருக்கோம், அந்த அத்தியாயமே நம்ம பார்த்திருக்கோம். அதை வந்து இங்க வந்து அழகா கொண்டு வராது. Even as it was the first word of the path of works, கர்மயோகத்துல அது எப்படி அதுதான் சமதா என்பது முதல் நிலையோ, ஃபர்ஸ்ட் வேர்ட் அப்படின்னு சொன்னா அதுதான் நிபந்தனைங்கிறது சொல்லாம சொல்ற விஷயம், முதல் சொல் அதுதான் வந்து அடிப்படை, அதுதான். சோ ஆல்சோ அதே போல சோ ஆல்சோ ஈக்குவாலிட்டி இஸ் த ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆஃப் த பாத் ஆஃப் நாலேஜ். ஞான யோகத்துக்கும் இதுதான் அடிப்படை, இதுதான் முதல் தேவை அப்படின்னு சொல்லணும். இப்ப இந்த பத்தி முடிச்சுட்டு நான் அடுத்த பத்திக்கு நான் போல கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 16 இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இதோட சேர்த்து 16 இது பண்ணிருக்கோம். இத வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சுருக்கத்தை சொல்லிட்டே வரேன். டீட்டெயிலா படிக்க போறதுல இப்ப நம்ம படிக்கிற தலைப்பு த பியூரிஃபைடு அண்டர்ஸ்டாண்டிங், தூய்மையான புரிதல் அப்படின்னு பொருள். அதுல இடையில நீங்க நிறுத்தி கேட்கலாம், எப்ப சந்தேகம் இருந்தாலும் தயவு செய்து கேளுங்க. முதல்ல வந்து எய்ம் ஆஃப் நாலேஜ், எதை நாம் தேடுகிறோம், இதுதான் அந்த முதல் பத்தியின் தலைப்புன்னு சொல்லலாம். இது வந்து நம்ம பகுத்தறிவால் வரக்கூடிய ஞானம் அல்ல, இது வந்து அதிமன சித்தி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் டைரக்ட் சீயிங் ஆஃப் த ட்ரூத், இந்த உண்மையை மெய்ப்பொருளை நேராக பார்க்கின்றோம். அதனால என்னாகும், நம்மளுடைய முழு ஜீவனும் திருவுரு மாற்றம் அடையும். இதுல என்னென்ன எதுல இருந்து எதுக்கு போகிறதுன்னு சொன்னா, பிரிவிலிருந்து அந்த வகுத்தல் பிரித்து பார்க்கும் தன்மையிலிருந்து வேறு வேறாக பார்க்கும் தன்மையிலிருந்து ஒருமைக்கு போகும். அப்புறம் தோற்றத்திலிருந்து முடிவற்ற மெய்ப்பொருளை நோக்கி போகும். தான் என்ற அகந்தையிலிருந்து இறை உணர்வு நிலை போகும். இதுதான் வந்து முதல் பத்தியோட நிலை. எடுத்த ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த பேசேஜ் இருக்கு இல்லையா, ரெண்டு நிலை என்னன்னா ப்ரிப்பரேஷன் ஒரு முதல் நிலை, ரெண்டாவது இல்லுமினேஷன் அண்ட் ரியலைசேஷன், அது ரெண்டு சேர்த்து. அப்ப வந்து இந்த இதைத்தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். பியூரிஃபிகேஷன் ஆஃப் நேச்சர்னா அந்த இயற்கையவே நம்ம தூய்மைப்படுத்துவோம். ஏன்னா அதான் பல முறை சொன்ன எடுத்துக்காட்டு வந்து பால் எவ்வளவுதான் தூய்மையான பாலாக மிகச்சிறந்த பாலாக இருந்தாலும் வைத்திருக்கும் பாத்திரம் அது கொள்கலம் தூய்மையற்று இருந்தால் பால் கெட்டுவிடும் என்பது இருக்கு. அதனால நம்ம ஞானம் என்பது பால் போன்றது, அது இந்த மூளையோ அது கொள்கலம் வந்து தூய்மையாக உடல் தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அதுல வருது. அப்போ முதல்ல தூய்மைப்படுத்துதல், அதற்கு பிறகு வந்து ஒளியூட்டல், அதை சித்தித்தல் வரும். ரெண்டும் வந்து ஒரு சேர நடக்கும். அதனால அப்படி ப்ரிப்பரேஷனும் எலிமினேஷனும் கொஞ்சம் தூய்மையானா இன்னும் கொஞ்சம் புரியும், இன்னும் கொஞ்சம் தூய்மையானா இன்னும் கொஞ்சம் புரியும். அப்ப இது வந்து ஒன்றோடு ஒன்று கலந்து இருக்கக்கூடிய தன்மையோடு இருக்கும். அப்புறம் மூணாவது சாப்டர் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா, நான் பேராகிராஃப் தள்ளாமலே சொல்றேன், ஏன்னா நான் வேகமா சொல்லிட்டு போறேன், குறிப்புல இருந்து நான் பேசிட்டு இருக்கேன். சன் ஆஃப் ட்ரூத்ங்கிற வார்த்தையெல்லாம் வருது. அப்போ ஃபர்ஸ்ட் நெசசிட்டி ஆஃப் ப்ரிப்பரேஷன்ல வந்து பீரியட்ஸ் ஆஃப் டார்க்னஸ், கொஞ்ச நாள் வந்து இருள் இருக்கும், அப்புறம் கொஞ்ச நாள் ஒளி இருக்கும். அப்பப்போ சித்தியோட மின்ன கீச்சுகள் வரும், அப்புறம் ரொம்ப நாள் நிலைத்து இருக்கக்கூடிய தன்மை வரும். இதெல்லாம் தான் ஒரு சோல் சீசன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த பேரை வந்து
நீங்க வேணா அந்த பேராவை புக்கு கையில வச்சிருந்தீங்கன்னா அப்படி ஒரு ப்ரௌசிங் மாதிரி பண்ணலாம். ஓகே, நான் வேணா இதை நிறுத்திட்டு கூட. நாலாவது என்னன்னா நெசசிட்டி ஆஃப் பியூரிஃபிகேஷன். ஏன் அது தேவை அப்படின்னா, தூய்மையற்ற நிலை கண்டிப்பா ஞானத்தை டிஸ்டார்ட் பண்ணுது, கெடுக்கிறது. அப்போ மனம் மட்டும் தூய்மைப்படுத்தினா பத்தாது. உணர்ச்சிகளை சரி பண்ணணும், அந்த பிராண சக்தியை சரி பண்ணணும், உடலையும் சரி பண்ணணும். இப்ப உடல் இப்ப காலையில நேரம் நம்ம எல்லாரும் 5:40க்கு வரோம், வகுப்பை பார்க்க வரோம் அப்படின்னு சொன்னோம்னா, சோம்பேறித்தனம் இல்லாட்டி தான் இந்த உடம்பு ஒத்துழைத்தது. ஐயோ போதும் கொஞ்ச நேரம் தூங்கலாம், ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப என்ஜாய் பண்ணாலும் ரொம்ப தூங்கி எனக்கு ரொம்ப பலகீனமாயிடுச்சு, டயர்ட் ஆயிடுச்சு, தூங்கி டயர்ட் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நான் தூங்கிக்கிறேன் அப்படிங்கிற சொல்ற நிலைமை விடக்கூடாது. இது ஒரு பக்கம். அப்புறம் நாலேஜ் அஸ் த சுப்ரீம் பியூரிஃபையர். அப்ப நாலேஜ் எப்படின்னு கேட்டீங்கன்னா நெருப்பு மாதிரி அது ஞானாகினி தான் சொல்லுவோம். அது தெளிவையும் ஒரு சுமூகத்தையும் கொடுக்கும். நம்ம அறியாமை அது இருள்னு இருக்கும். அதுக்காக இருள் மருள் அப்படிங்கிற சொல்லலாம் தமிழ்ல பயன்படுத்தாங்க. அது குழப்பத்தையும் துன்பத்தையும் தரும். அன்பு என்பது உண்மையான அன்பு இதயத்தை ஆனா அந்த அன்பிற்கு ஞானத்துடைய வழிகாட்டல் வேண்டும். இதுதான் நம்ம பார்த்தோம் 5வது பேரால. 6வது பேரால எது புரிதல் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம புலன் மனம்னு ஒண்ணு சொல்றாரு, சென்ஸ் மைண்டுங்க. அது வெறுமனே ரெக்கார்டிங் மட்டும்தான் பண்ணும். நம்ம இதுவும் இந்த எடுத்துக்காட்டு பலமுறை நம்ம வகுப்புல சொல்லியிருக்கோம். அதாவது ஏதோ ஒரு கொலை நடந்திருக்கு, ஒரு இடத்துல ஒரு குற்றம் நடந்திருக்கு, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவருக்கு ஹிப்னாட்டிஸ் வந்துருச்சுன்னா அந்த கேலண்டர்ல என்ன எழுதியிருக்கு என்னங்கிறது நம்ம பார்த்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஆனா நம்ம கேட்டா நமக்கு சொல்ல தெரியாது. ஆனா இவரை பார்த்த மாதிரி ஒரு விஷன் கொடுத்தோம்னா அவரால் எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ண முடியும். அதாவது நமக்கு தேவையிருக்கு தேவையில்லை எல்லாமே ரெஜிஸ்டர் ஆயிட்டு இருக்கு. ஆனா ரெஜிஸ்டர் ஆகுது நமக்கு தெரியாது. அதனால அது மியர் ரெக்கார்டிங் ஆஃப் பெர்செப்ஷன். அப்ப அதனால நமக்கு குழப்பமான எண்ணங்கள், கருத்துகள் அங்கும் இங்குமாக சிதறி கிடக்கும். அதே மாதிரி ஒரே மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கும். அதான் ஒரு கூட்டத்துல சத்தியசீலன் ஐயா ஒருத்தர் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, இப்ப நான் ஒரு துண்டை எடுக்கிறேன், இப்படி வைக்கிறேன், அப்புறம் அந்த துண்டை எடுக்கிறேன், இப்படி வைக்கிறேன், இப்படி மாத்தி மாத்தி இந்த பேனா எடுக்கிறேன், இந்த பேனா எடுத்து இங்க கொஞ்ச நேரம் இந்த மேஜையின் வலது பக்கம் வைக்கிறேன், அப்போ அடுத்த 2வது நிமிஷம் இதை எடுத்து இடது பக்கம் வைக்கிறேன். கொஞ்ச நேரம் தொடர்ந்து இப்படி பண்ணா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு தான் தோணும். ஆனா இதே மாதிரி தினமும் ஒரே சில விஷயங்களை நம்ம ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்கோம். அது சாவித்திரியில கூட எப்பவும் செய்யக்கூடிய மார்னிங் சோர்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதனால அது ஹேபிட் திங்கிங்கும் அதே மாதிரி இப்படின்னா இப்படிதான் அப்படிதான் நினைச்சுட்டே இருக்கும். ரெப்படேஷன் ஆஃப் கண்டிஷனிங் ப்ரீஜுடிஸ். இந்த ஊர் மக்கள், இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள், இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் அப்படின்னு. நேத்து இந்த பார்வை சவால்னு சொல்றதை விட மனவெளி மைந்தரான ஒரு பெண், அவங்களுடைய அவர் கணவராக போறவங்க 2 பேரும் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க நிச்சயதார்த்தம் போது மே கல்யாணம் அவங்களுக்கு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சிலர் புரிதல் இருக்கு பாருங்க, அது வேற மாதிரி நிலையில இருக்கும். அவங்களுக்குலாம் ஒரு குழப்பமெல்லாம் இருக்காது. இப்படிதான் பண்ணுவாங்க அப்படிதான் பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது. காது கேட்கலன்னா அவங்க இப்படிதான் புரிஞ்சுக்குவாங்க. நான் ஒண்ணு சொல்லியிருப்போம், அவங்க ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க. காது கேட்கறவங்களுக்கு அது பார்வையற்றவர்களுக்கு அது ஒரு நிலைமை அப்படின்னா பார்த்துக்கோங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம். அது படி இருக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது ஒரு விதத்துல பார்த்துன்னா கவனித்து பார்த்து கொஞ்சம் செய்ப்பா அப்படின்னா பார்க்கிற அர்த்தம் மட்டும் இல்லை, கவனித்துங்கிற பொருள் எல்லாம் வரும். சரியா? அப்புறம் அடுத்தது வாட் இஸ் ட்ரூ அண்டர்ஸ்டாண்டிங்கிற 7வது பேராகிராஃப். அது இண்டிபெண்டா இருக்கணும், டிசிப்ளின் இன்டெலிஜென்ஸா இருக்கணும். அது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்னா புரிதல் இருக்கணும், முடிவெடுக்கிற தன்மை இருக்கணும், பகுத்தறியும் தன்மை இருக்கணும். அதுல ஆசை அதுக்கு எல்லாம் சில நேரம் என்னாலும் உணர்ச்சியோடைய இதுல பண்ணுவோம். அப்புறம் இந்த கண்கள் காதுகள் புலன்கள்லாம் அதிகமா பண்ணிட்டு இருக்கும். அதுல இருந்து நம்ம விடுபட வேண்டும். இந்த 3லிருந்து பெற வேண்டும். அப்புறம் தூய்மையான பகுத்தறிவு. அது என்னன்னா விலகி நின்று பார்க்கும் தன்மை வேணும். அதாவது கம்பேர் பண்ணும், கான்ட்ராஸ்ட் பண்ணும். இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து ரீசனிங் என்ன பண்ணும், முடிவெடுக்கும். அந்த டிடக்ஷன், இன்டக்ஷன், இன்ஃபரன்ஸ் பார்ப்போம். இதுக்கப்புறம் மெமரினா வெறுமனே பழசு மட்டும் இல்ல, ஃபியூச்சர் கூட தெரியற அளவுக்கு நம்ம திரிகால முனி மாதிரி ஆயிடுவோம். திரிகால திருஷ்டி நமக்கு வரும். லோயர் வர்சஸ் ஹையர் புத்தி.
புத்தியிலையும் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு இருக்கும். சாதாரண புத்தி என்ன பண்ணணும்னா திங்க் பண்ணும், அனலைஸ் பண்ணும், காரண காரியம் பண்ணும், உண்மையை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணும். ஹையர் புத்தினா அப்படியே நேரடியா பார்ப்போம், அது ஆய்வெல்லாம் பண்ணாது, தேடலாம் தேடாது, அதுக்கு ஆல்ரெடி தெரியும். அதுக்கு வெளிப்படுமே தவிர அதன் அறிவை கட்டமைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் லிமிட்டேஷன் ஆஃப் இன்ட்யூஷன். அப்ப இன்ட்யூஷன்ங்கிற உள்ளுணர்வு வரும், அது அப்பப்ப வந்துட்டு போகும். ஆனா அது வந்து இந்த பகுத்தறிவும் இந்த உணர்வுகளும் இந்த ஆசைகளும் என்ன பண்ணும், அது அதன் தேவைக்காக அது மாற்றி கொண்டு வருவாங்க. அப்ப நேச்சர் ஆஃப் ஹையர் நாலேஜ் 11வது இது சொல்லுவோம். அதுல என்னன்னா அந்த பார்க்கும் தன்மை அப்படி பார்வையாக தரிசனமாக மாறும். காரண காரியத்தை விளக்கி நம்ம உள்ளுணர்வு வந்துடும். முடிவெடுக்கும் தன்மையை விளக்கி வெளிப்படும் தன்மை வரும். அப்புறம் வந்து அதுதான் மெமரி வந்து முழு ஞானமாக மாறும். 12வது பாட்டு பத்தியில என்ன வரும்னா, இது தூய்மையற்ற நிலை அப்படின்னு சொன்னா, அந்த தர்மாசன் இப்ப கொஞ்சம் முன்னாடி நம்ம பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, நமக்குரிய கடமையிலிருந்து நமக்குரிய தன்மையிலிருந்து விலகி போனா குழப்பங்கள் வரும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இருக்கு. அதுக்கு நான் எடுத்துக்காட்டா அன்னைக்கு என்ன சொன்னேன், இரும்பை வெட்டக்கூடிய கத்திரிக்கோள் வேற, தாளை வெட்டக்கூடிய கத்திரிக்கால் வேற. அதற்கு அது வந்து செய்ய வேண்டும். When one part interferes with another, but desire affects thinking, emotion distort judgment. அப்ப என்னன்னா ஆசை வந்து நம்மளுடைய சிந்தனையை தடுக்கும். அதே மாதிரி நம்ம கோபத்துல இருக்கும்போது கண்டிப்பா முடிவெடுக்கும் போது சரி வரும். அப்புறம் ரூட் காஸ் இதுக்கு அடிப்படை இது என்னன்னா எண்ணத்தில் ஆசை. பியூரிஃபிகேஷன் ஆஃப் த பீயிங்னா வயிற்றுல சரி பண்ணும், அதோட கிரேவிங் அந்த இதெல்லாம் போகணும், தீவிரமான அட்டாச்மெண்ட் பற்று எல்லாத்தையும் போகணும், அப்படியே அந்த அனுபவத்தை அமைதியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதயத்துல இருந்த பயம், கோபம், வெறுப்பு இதெல்லாம் விளக்கணும். அமைதியாக இந்த அன்பு என்பது ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு. அப்ப எமோஷனல் பேலன்ஸ், இன்னர் ஸ்டெபிலிட்டி வேணும். 15வது பேராகிராஃப் என்னன்னா ஈக்குவாலிட்டி, சமதா த ஃபவுண்டேஷன். அப்போ எல்லா தொல்லையில இருந்தும் நம்ம ஃப்ரீயா இருக்கணும். அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன், அந்த ஈர்ப்பு வெறுப்பு வந்து விளக்கணும். காம் ஸ்டெடி கான்சியஸ்னஸ், காம் கான்சியஸ்னஸ், ஸ்டெடி கான்சியஸ்னஸ். அப்போ எசென்ஷியல் ஃபார் ட்ரூ நாலேஜ். இப்போ இந்த நாலேஜ் பாத் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன், இது மொத்தமா பார்த்தா தூய்மை, முழுமையான புரிதல், இந்த உள்ளுணர்வுக்கு நாம் திறந்திருத்தல், இறைவனை உணர்தல். சரியா? இதுதான் நம்ம ஓரளவு கரெக்டா நேரம் முடிஞ்சது. 14 பேராவுடைய சுருக்கத்தை நம்ம பார்த்துக்கோம். எந்த அளவு இது வேகமா போடலாம் நீங்களும் சொல்லுவோம், ஏன்னா இது வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் காஸ் ஆஃப் இம்பியூரிட்டிங்கிறது நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். அது வந்து என்ன, இந்த புலன்களால் வரக்கூடிய குறைகள். இப்ப வந்து ஆசைகள் பத்தி பார்த்தோம், ஆசைகளால் ஏற்படக்கூடிய குறைகள் பார்த்தோம். இது முந்தின பார்த்தோம். ஃபர்ஸ்ட் காஸ் அதை தான் போட்டிருக்காங்க. செகண்ட் காஸ் வந்து புலன்களால் வரக்கூடியது. ஸோ இதோடு நிறைவு செய்கிறேன். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.